4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு கோபியில இருந்து கொஞ்சம் ஆவணங்கள் எடுத்து கொடுங்க. எங்க ஊர்ல இருந்த ஒரு குளம் காணாம போயிடுச்சு, ஒரு 40 ஏக்கர் குளம் வந்து காணாம போயிடுச்சு, அதுக்கான ஆவணங்களை தேடி கொடுங்கன்ட்டு அற்புதராஜ் வந்து கேட்டாரு. கோபியில தேடி பார்த்தோம், கோபி ஆர்டிஓ அலுவலகத்துல. அங்க எல்லாரும் ஈரோடுல போய் தேடணும், அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல போய் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல தேடணும், அங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒவ்வொரு மாசம் போயிட்டு இருந்தது. போன மாசத்துல ஆவண காப்பகம் ஒண்ணு இருக்கு கோயம்புத்தூர்ல, பேரூருங்கிற இடத்துல இருக்கு. அதுக்கு போய் தேடி பார்த்துட்டு எங்களால முடியல, நானும் என் பொண்ணு தேடி போய் பார்த்து முடியல. அதுக்கப்புறம் இங்கிருந்து அற்புதராஜ் சொல்லி அற்புதராஜ், டேவிட், பிரபு இவங்க 3 பேர் வந்து 10 நாள் அங்கேயே தங்கி அந்த ஆவணத்தை எடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அரசாங்கமும் அரசு பணியாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் எதுக்காக இருக்காங்கன்னா, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இருக்காங்க. இந்த ஆவணத்தை தேடுறதுக்காக அவங்களுக்கு அனுபவமே இல்லாதவங்களை கொண்டு வந்து, அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பழக்கமே இல்லாதவங்களை கொண்டு வந்து எங்ககிட்ட விட்டு நாங்கெல்லாம் போய் வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் தேடுற அளவுக்கு வச்சிருக்குன்னு சொன்னா இது என்ன நிர்வாகம்னு எனக்கு புரியல. 2வது, இங்க நடக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தமிழ்நாட்டை விட கர்நாடகத்துல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் தாளவாடியில் தான் வசிக்கிறேன். எனக்கு எல்லையில வந்து இதே சாமராஜநகர் மாவட்டத்தினுடைய பெரும்பகுதி என்னுடைய எல்லையில தான் வருது. நான் இங்க வர்றது கூட ஒரு சில கிலோமீட்டர் பயணிக்க வேண்டி இருந்தது. சாமராஜ் நகரம் என்னுடைய தோட்டத்துல இருந்து 20 கிலோமீட்டர். என்னுடைய தோட்டத்தை ஒட்டி ஒரு பள்ளம், அதுக்கு அடுத்து கர்நாடகா. அதனால எனக்கு கர்நாடகா தொடர்பு நல்லா இருக்குது. குறிப்பா சாமராஜ் நகர் மாவட்ட தொடர்பு எனக்கு அதிகமா இருக்கு. கபடியிலிருந்து எந்த விவசாயிகளும் கோரிக்கை வைக்காம, ஒரு சைலண்ட் நமக்கு தெரியும், எந்த விவசாயிகளும் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்பாகவே கபடியிலிருந்து பெரிய பெரிய குழாய போட்டு அம்சவாடி அரதநல்லி வரைக்கும் தமிழ்நாடு வார்டு வரைக்கும் தண்ணீர் கொண்டு வந்த அரசாங்கம் ஏன் இங்கே செய்ய மாட்டேங்குது எனக்கு புரியல. இங்க கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்துறாலும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதே கர்நாடகத்துல, இதே சாமராஜநகர் மாவட்டத்துல, மைசூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில விவசாயிகளோ விவசாய சங்கமோ கோரிக்கை வைக்கல. ஏன்னா எனக்கு உறுதியா தெரியும், என்னுடைய பூமி அங்கேயும் இருக்குது. அங்கிருந்து அரசாங்கம் கபடியிலிருந்து ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு 6 அடி 8 அடி விட்டத்துல பைப்பு போட்டு தண்ணியை கொண்டு வந்து ஒவ்வொரு குளமா இணைச்சு கொண்டு வந்து 2-3 வருஷம், இந்த தண்ணி வந்து இப்ப 10 வருஷம் ஆச்சு. அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற அரசாங்கம் இந்த மக்கள் இப்ப வந்து போராடுற அளவுக்கு ஏன் வச்சிருக்குதுன்னு எனக்கு புரியல. அந்த நீங்க தான் இங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் பொதுவா இங்க வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கு என்ன வேறுபாடுன்னு சொன்னா, இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள், காவல்துறையோ அல்லது மற்ற பணியாளர்களோ அவ்வளவு கடுமையா நடந்துக்க மாட்டாங்க. நீங்க செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இங்க வந்து கூப்பிடும் போது இந்த போராட்டம்னு வந்து இவங்க அற்புதராஜ் இவங்கெல்லாம் கூப்பிடும் போது சொல்றது என்னன்னா, விவசாயி அது தமிழ்நாடு, கர்நாடகா, பஞ்சாப், டெல்லி எங்க இருந்தாலும் சரி, ஒரு விவசாயிக்கு பாதிப்புனா அந்த இடத்துல நாங்க இருப்போம். அந்த அடிப்படையில் நாங்க எந்த மாநிலம், எந்த மொழி, எந்த சாதி, எந்த மதம் அதெல்லாம் கவலை இல்லை. விவசாயி எங்க இருந்தாலும், விவசாயிக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் நாங்க தொடர்ந்து வருவோம். உங்களுடைய இந்த போராட்டத்துல முழுமையா நாங்க கலந்துக்குவோம். இதுல வந்து 15 நாள்ல இவங்க வந்து உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிச்சுனாக்கா அடுத்த கட்ட போராட்டத்தை தலைவர் சைலேந்திரன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதுலயும் நாங்க முழுமையா கலந்துக்குவோம். இது எல்லாம் தாண்டி நாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் போராடுவோம். இங்க வந்துதான் போராடுறோம், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் போராடுவோம். எங்களுடைய சங்கத்தை வச்சுட்டு இங்க இருக்கிற விவசாயிக்காக போராடுவோம். இன்னொன்னு சொல்றேன், காவிரி பிரச்சனை சொல்லி கதையெல்லாம் கட்டி விட முடியாது. காவிரியில வந்து தண்ணி எடுத்தா தமிழ்நாட்டு விவசாயி கோச்சுக்காங்கிற கதையெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு விவசாயிகள் ஆதரிப்பார்கள் இந்த திட்டத்தை. தமிழ்நாடு விவசாயிகள் இங்க இருக்கிற விவசாயிகள் குடிக்கிறது தண்ணி இல்லாத செத்து போட்டும், தண்ணி பூரா எனக்கே விடுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி கேட்க மாட்டான். அதனால இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு உண்டு, எங்களுடைய முழுமையான பங்களிப்பு உண்டு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கர்நாடகாவில் ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அத்திமுத்தாப்புல யாராவது ஒருத்தர் தான் விவசாயி முதலமைச்சரா வருவாங்க. கர்நாடகாவில் தொடர்ந்து விவசாயிகள் தான் முதலமைச்சரா வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விவசாயிகள் பிரச்சனை இவ்வளவு தூரம் ஏன் இழுக்க விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, அற்புதராஜ் பேசும்போது என்கிட்ட ஒன்று குறிப்பிட்டாரு. இதுல வந்து நாங்க அடுத்தடுத்த கட்ட போராட்டம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கறப்போ, நாங்க இந்த மாதிரி விவசாய சங்க சார்பில் போராடுறோம், ஒரு சைலாந்தன் வர்றாரு, நாங்க இதை பண்றோம், ஒரு கட்டத்துல முடியல, எங்ககிட்ட நிதி இல்லைன்னு இந்த அரசாங்கம் சொல்லுச்சுன்னு சொன்னா, அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன், இந்த அரசாங்கத்துக்கான இந்த தண்ணி திட்டத்துக்கு நிதி ஒதுக்க முடியலன்னு சொன்னா, நாங்க இந்தியா முழுவதும் பிச்சை எடுத்து அந்த அரசாங்க அந்த காசு இந்த அரசாங்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு
கேவலமான நிலைமைக்கு கர்நாடக கவர்மெண்ட் இவங்க கொண்டு வந்து விட்டுற மாட்டாங்க நான் நம்புறேன். அது எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது. நான் போராட்டத்துக்கு வர்றேன் அற்புதராஜன் சொன்னோன்னே அவர் எனக்கு பிச்சை எடுக்கிற இடத்த ஒதுக்கிட்டாரு. டெல்லியில பிச்சை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, இவர் பக்கத்து மாநிலம் சொல்லியிருந்தப்ப கூட பரவாயில்ல. நான் வந்து இது கர்நாட் பிளேஸ்லயும் வேற ஏதாவது டெல்லியில பார்லிமெண்ட் முன்னாடியே பிச்சை எடுக்கிற பொறுப்பு தான் எனக்கு கொடுப்பாராட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்து கர்நாடக அரசை தலைக்குழுவா கொண்டு வர்ற மாதிரி இங்க இருக்கிற அதிகாரி சொல்லக்கூடாது. இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கன்னடத்துல சொல்லுங்க. நீங்க கன்னடத்துல சொல்லுங்க. சொல்றேன் நீங்க சொல்லுங்க. இதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நாங்க போராடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஏன்னா கேட்டா தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள்ல 30க்கும் மேற்பட்ட வழக்குகளை சந்திச்சிருக்கோம். 6 முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்கு. அதனால வந்து சிறை வழக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அப்படி ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு போனா சைலேந்திரன் கூட போய் ஒரு மாசம் உள்ள இருந்துட்டு வரலாங்க எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனா அற்புதராஜ் சொல்ற போராட்டம் கொஞ்சம் எனக்கே கஷ்டமா இருக்குது. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு போராட்டமா இருக்குது. நாங்களும் அத்திக்கடவு போராட்டம்னு நடத்தினோம். 1000 பேர் போய் மொட்டையடிச்சோம். உண்ணாவிரதம், ஊர்வலம், கோயில போய் காத்திருக்கிறது, உருள்றது, எல்லா போராட்டம் நடத்தினோம். இன்னைக்கு புதுசா ஒரு போராட்டத்தை அற்புதராஜ் சொல்லி இருக்கிறார், பிச்சை எடுக்கிறது. எனக்கே கூச்சமா இருக்குது. அதனால அந்த நிலைமையை தயவு செய்து கர்நாடக அரசு, கர்நாடக கவர்மெண்ட் பிச்சை எடுக்கிற மாதிரி விவசாயம் விட்டா ஒரே ஒரு இடத்துல உட்கார்ந்து தட்டேந்தி இந்த மாதிரி அட்டை வச்சு உட்கார்ந்துட்டா கர்நாடகமான உலகம் முழுவதும் கப்பல் ஏறிடும். இதை மட்டும் நான் வந்து அரசுக்கு சொல்லிக்கிறேன். போராட்டக்காரர்கள் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க இதை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன். ತಮಿಳುನಾಡು ವ್ಯವಸಾಯ ಸಂಘದ ರವಿಕುಮಾರ್ ಅವರು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಅಭಿಪ್ರಾಯ ಏನು ಅಂದರೆ, ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳೆಲ್ಲರೂ ಕೂಡ ರೈತ ಕುಟುಂಬದಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂಥವ್ರು. ಈ ತೊಂದರೆನ ಇದುವರೆಗೆ ಯಾಕೆ ತಗೊಂಡೋಗಿದ್ದಾರೆ ಅನ್ನತಕ್ಕಂಥದ್ದು ಡೌಟು. ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಶೈಲೇಂದ್ರ ಅವರು ಹೇಳ್ದಂಗೆ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಹಣ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವು ಭಿಕ್ಷೆ ಎತ್ತಾದರೂ ನಿಮಗೆ ದುಡ್ಡನ್ನ ಕೊಡ್ತೀವಿ, ಇದನ್ನ ನೀರಾವರಿ ಯೋಜನೆನ ಮಾಡ್ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀವಿ ಅಂತ ಇದ್ದಾರೆ. ಆ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಪಕ್ಕದ ನಿಮ್ಮ ಸ್ಟೇಟಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಎತ್ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಡೆಲ್ಲಿಲಿ ಹೋಗಿ ಭಿಕ್ಷೆ ಎತ್ತಿ ಕೊಡೋ ಜವಾಬ್ದಾರಿ ನಿಂದು ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ, ಇದರಂತ ಅವಮಾನ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ವಿಚಾರವನ್ನ ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ ಕನ್ನಡ ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ತಲುಪಿಸಬೇಕು ಅನ್ನೋದು ಅವ್ರ ವಿನಂತಿ. ನಮಸ್ಕಾರ. அதே போல கர்நாடகத்தை பொறுத்த அளவுக்கு இது அரசுகளும் சரி, அரசு பணியாளரும் சரி, விவசாயம் சார்ந்துதான் இருக்காங்க. இது இந்த அளவுக்கு வளர விட்டதே தவறு. அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் வந்து இதில் கலந்துருக்கணும். நேற்று அந்தியூர்ல ஒரு போராட்டம், அங்க வந்துட்டாரு அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டாரு. போராட்டத்துக்கே வந்து நான் மக்களோட இருக்கிறேன், எல்லாம் சரியான்னு சொல்லிட்டாரு. இங்க ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஓட்டு கேட்கறதுக்கு இங்க வந்துதான் ஆகணும் இல்லையா? ஓட்டு வந்து இந்த 3 பஞ்சாயத்துல போட்டா தான் அவங்க போட்டா தானே எம்எல்ஏ, எம்பி எல்லாம். நாமெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் போடுறது, நோட்டாவுக்கு போறது முடிவுட்டா நிலைமை என்ன ஆகும்? அதனால ஒரு குழு போட்டு அவங்களுக்கும் இந்த செய்தியை சொல்லலாம். உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு இன்னொரு செய்தி என்னன்னா, இங்க வட்டாட்சியர் வந்திருக்காங்க. எனக்கு வந்து மொழி சிக்கல்னால அவங்கள்ட்ட நேரடியாக பேச முடியல. இவங்களுடைய வேலை என்னன்னா, இவங்க வந்து வட்டாட்சியர் தாசில்தாரை பொறுத்த அளவுக்கு அவங்க தான் இந்த 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 வட்டத்துக்கு, இந்த தாலுக்காவுக்கு அவங்க தான் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இந்த தாலுக்காவுக்கு அவங்க தான் கலெக்டர். எல்லா அதிகாரம் இருக்குது. கூடுதலா ஒரு அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு. செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அவங்க. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒரு ஜட்ஜுக்குரிய, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்குரிய அதிகாரத்தையும் அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு சட்டம். ஒரு இங்க வந்து காவல்துறை அதிகாரிகள், போலீஸ் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு துப்பாக்கி சூடு நடத்துறது அப்படின்னு சொன்னாக்கா தாசில்தார் கையெழுத்து போட்டா மட்டும்தான் அவங்க நடத்த முடியும். நீங்க புரிஞ்சுக்கங்க, மொத்த அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. அவங்க நினைச்சு மனசு வச்சா 15 நாள் சொல்லியிருக்காங்க, ஒரு வாரத்துல இதுல தீர்வு காண முடியும். அதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அதை அவங்க செய்யணும். நான் சொல்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. அவங்க ஒரு ஆச்சா. அதனால இதை வந்து நான் அரசு பணியாளர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இதை அவங்க செய்யணும். ತಹಸೀಲ್ದಾರ್ ಅಮ್ಮವರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. ಇವರು ಏನು ಅಂದರೆ, ಪ್ರತಿಯೊಂದು ಜಿಲ್ಲೆಗೆ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ಹೇಗಿದ್ದಾರೋ ಹಾಗೆ ಕಂಪ್ಲೀಟ್ ತುಂಬ ಉತ್ತಮ ಸ್ಥಾನದ ಜವಾಬ್ದಾರಿ ತಹಸೀಲ್ದಾರ್ ಅವರಿಗೆ. ಒಂದು ವೇಳೆ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳು ಅತಾಚುರ್ಯವಾಗಿ ಯಾವುದಾದ್ರೂ ಕಾನೂನು ಕೈಗೊಳ್ಳಬೇಕಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಸಹಿ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಅಧಿಕಾರ ಇದ್ದೇನೆ ಅವ್ರು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಶೈಲೇಂದ್ರ ಅಂತಕ್ಕಂಥವ್ರು 15 ದಿನಗಳ ಒಳಗೆ ಇದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಕೊಡಿ ಅಮ್ಮ ಅಂತ ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ನಿಮ್ಮನ್ನ. ದಯವಿಟ್ಟು ನೀವು ರೈತ ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ ಇದನ್ನು ವರ್ತಿಸಿ ಒಂದು ವಾರದಲ್ಲೇ ಇದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನು ಹೇಳಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲಿ ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥ ಪಂಚಾಯಿತಿಯ ಜನಗಳೆಲ್ಲರ ಮುಖಾಂತರವಾಗಿ ರವಿಕುಮಾರ್ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಿಮಗೆ ಮೀರಿದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ನೀವು ನಿರ್ಧಾರ ತಕ್ಕೊಂಡು ಈಗ ಮನಸ್ಸು ಮಾಡಿದ್ರೆ, ಈಗಾಗಲೇ ಶೈಲೇಂದ್ರ ಅವರು ಹೇಳ್ದಂಗೆ
ನೀವು ನಿಮ್ಮ ತಂದೆ ಅಥವಾ ತಾತ ಯಾರೋ ಒಬ್ರು ರೈತ ಕುಟುಂಬದಿಂದ ಬಂದಿರ್ತಾರೆ. ದಯವಿಟ್ಟು ನೀವು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ರು ಮಗಳಾಗಿ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ, ಇವ್ರಿಗೆ ಮೀರಿ ಹೇಳ್ತೀನಿ, ದಯವಿಟ್ಟು ಯಾರು ತಪ್ಪ ತಿಳ್ಕೊಬಾರ್ದು. ಒಬ್ರು ಅಮ್ಮ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ರು ಅಲ್ಲಿ ಹೊಳೆ ಹತ್ರ. ಅಮ್ಮ ನೀವು ಯಾಕೆ ಸ್ವಲ್ಪ ಇರಿ, ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ ಕೈ ಮುಗಿ ಕೇಳ್ಕೊತೀನಿ, ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾತಾಡಬಾರ್ದು. ಒಬ್ಬ ಅಮ್ಮ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ರು ತಹಸೀಲ್ದಾರ್ ಮೇಡಮ್ ಅವರೇ, ಯಾಕಮ್ಮ ಇಷ್ಟು ವಯಸ್ಸಾಗಿ ನಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಅಯ್ಯೋ ವಯಸ್ಸಿರ್ಲಪ್ಪ, ನಾನು ಸತ್ತೋದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬರ್ತಾ ಇದೆ ಅಮ್ಮ, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀರು ಬೇಕು, ಕಣ್ಣಿಂದ ನೀರು ಅಂತ ತಿಳ್ಕೊಬೇಡಿ. ಇದನ್ನು ದಯವಿಟ್ಟು ನೆರವೇರಿಸುವಂತ ಜವಾಬ್ದಾರಿ ನಿಮಗಿದೆ. ಇದು ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಆತಂಕ. ನಾನು ನನಗೆ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಭೂಮಿ ಇದೆ, ನನಗೆ ಜಮೀನಿದೆ, ನಾನು ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀನಿ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಾನೇನ್ ಅನ್ಕೊಂಡೆ ಅಂದ್ರೆ, ಒಬ್ಬ ರೈತ ಶಾಲುವನ್ನು ಹಾಕೊಂಡು ಕಲೆಕ್ಟರ್ ಆಫೀಸ್ಗೆ ಹೋದ್ರೆ ಎದ್ದು ನಿಂತು ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತಾರೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಈ ರೀತಿ ತುಚ್ಛವಾಗಿ ರೈತರನ್ನ ನಡೆಸ್ಕೊತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಾನು ಇಲ್ಲೇ ನೋಡುತ್ತೆ. ದಯವಿಟ್ಟು ನೀವು ಒಬ್ಬ ರೈತರ ಮಗಳಾಗಿ, ನಾನು ಕಣ್ಣೀರು ಇದು ಉದ್ವೇಗದಲ್ಲಿ ಬಂತಕ್ಕಂಥದ್ದು ನನಗೆ. ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ನೀವು ಮನಸ್ಸಿಗೆ ತಕೊಳ್ಳಿ. ನೀವು ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ದಯವಿಟ್ಟು 15 ದಿನ ಟೈಮ್ ತಗೊಳ್ಳಿ ಮೇಡಮ್. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಳ್ಳೇದಾಗಲಿ. ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ತೀರ್ಮಾನ ಪಡಿ. ಈ ತಕ್ಷಣ ನಿಮ್ಗೆ ಇದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯ ಅನ್ನೋದನ್ನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಸಂತೋಷ. ನಮ್ಗೆ ಏನು ಮನವಿ ಅಂತ ಬಂದಿದ್ದೀರಾ?